குட் ஈவினிங் சில்ட்ரன். 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்க லெசன் பிசிக்ஸ்ல செகண்ட் லெசன் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், விசையும் அழுத்தமும் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த லாஸ்ட் டாபிக். இந்த டாபிக் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் தென் வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் த ஃப்ரிக்ஷன், அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனுடைய நன்மைகள் என்ன, பாதிக்கக்கூடிய காரணிகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் பத்தி பார்க்கலாமா? குறள் எண் 262. தவமும் தவமுடையார் காகும் அவமதனை அகுதிலார் மேற்கொள்வது. தவமும் தவமுடையார்க்காகும் அவமதனை அகுதிலார் மேற்கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த குறள். இந்த குறளினுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, தவம் அப்படின்னு சொன்னா கடுமையான முயற்சியில நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது தான் தவம் அப்படிங்கிறது. அந்த நாள் எல்லாம் சொல்லுவாங்க, முனிவர்கள் எல்லாம் தவம் இருந்து நிறைய வரம்லாம் வாங்குவாங்கன்னு. ஏதோ ஒரு செயலுக்காக நாம் செய்யக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது தான் தவம். அந்த தவத்தையும் நான் எப்படி செய்யணும்னு கேட்டா, ஒழுக்கத்தோடு செய்யணும். ஒழுக்கம் இல்லாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த முயற்சி என்பது கண்டிப்பாக விழலுக்கு இறைத்த நீர் தான். விழல் அப்படின்னு சொன்னா என்னது? அந்த செடி பயன்படாத ஒரு புல், அதுக்கு போய் நிறைய தண்ணி டேங்க் டேங்கா டெய்லி தண்ணி ஊத்தினா வேஸ்ட். அது போலதான் நம்ம எப்பயும் நம்முடைய கேரக்டர், நேச்சர் ரொம்ப நேர்மையா ஒழுக்கமோட இருந்து எந்த ஒரு செயலையும் செஞ்சோம் அப்படின்னாதான் அதற்குண்டான பலனை நம்மால் என்ன பண்ண முடியும்? ஃபீல் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதற்கு பலன் இருக்காது. இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு புவனா. அவங்க எப்பயும் ரொம்ப நல்ல கேரக்டர், பெஸ்ட், எல்லாரையும் பார்த்தா இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு முன் உதாரணம், ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட் யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பொருளாலேயோ, உடலாலேயோ, செயலாலேயோ ஏதோ ஒரு வகையில கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடிய நேச்சர். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள கண்டா எல்லாருக்குமே பிடிக்கும் தானே. ஸோ புவனாட்ட எப்பயும் நிறைய பேர் ரொம்ப நல்லா பழகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டே இருப்பாங்க. எப்பயுமே ஒரு ஹீரோ இருந்தாருன்னா ஆப்போசிட்டா ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, ஆன்டி ஹீரோன்னு. அதே போல அவங்களுக்கு எனிமி அப்படிங்கிற மாதிரி நேச்சர்ல இன்னொரு குழந்தை, அவங்க பேர் வந்து நளினா. அந்த குழந்தை என்ன பண்றாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து புவனாவ பார்த்தாலே எப்பயும் கோவம் வருது. அது என்ன, அவங்கள மட்டுமே எல்லாரும் பிரைஸ் பண்றீங்க, என்ன கண்டா யாருமே பிடிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு எல்லார்ட்டயும் பேசிட்டு இருக்காங்க. உடனே அவங்க எல்லாரும் என்ன அட்வைஸ் பண்றாங்க, புவனா எந்த ஒரு ஹெல்ப் யாருக்கு என்ன கேட்டாலும், அவங்க பாடம் சம்பந்தப்பட்டதோ இல்ல முடியலன்னாலோ எந்த ஒரு ரீசன், எந்த ஒரு கஷ்டம்னாலும் தானா இன்வால்வ் ஆகி செய்யறாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி செய்யறது இல்லைன்னு உடனே வீம்புக்காக செய்வோம்ல, இன்னொருத்தர் செய்யறானா நானும் போட்டிக்கு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி, அதனால என்ன நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாம யாருக்காவது என்னன்னா, நான் வந்து ஹெல்ப் பண்ணவா, நான் செய்யவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு செஞ்சுட்டு, ஆனா செஞ்சதையும் சொல்லி காட்டி அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்களா. சோ அதன் அவங்களுடைய அந்த ஒரு செயல் என்பது கண்டிப்பா என்ன ஆகல, பிரைட்டா வரவே இல்ல. சரியா? ஒரு பெரிய ஃபங்ஷன் வருது. அதுல நம்ம வந்து எல்லாருக்கும் ஹானர் பண்ணணும். பெஸ்ட் ஸ்காலர் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நெறைய பிரைஸ் எல்லாம் குடுப்பாங்க இல்லையா? சொன்னேன், இந்த நளினாக்கு நம்மளும் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நமக்கு அந்த பிரைஸ் நம்ம தான் வந்து சேரும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா, எல்லாரும் யார தேர்ந்தெடுத்தாங்க ஹோல் ஸ்கூலுன்னு கேட்டா, புவனாங்கிற அந்த ஸ்டூடண்ட்ட தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பிகாஸ் அவங்க எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்கல. தானா போய் செஞ்சாங்க. அது அவங்களுடைய பிறவி குணமாகவும் இருந்ததுனால, ரொம்ப நேச்சுரலா இயல்பா செஞ்சுட்டு இருந்ததுனால, அந்த பரிசு சரியானபடி அவங்களுக்கு தான் போய் சேரணுங்கிற மாரி குடுக்குறாங்க.
அதற்கப்புறமா இவங்க ரியலைஸ் பண்ணி சரி நம்மளும் இனிமே இன்வால்வ்மெண்ட்டோட செய்யணும், போட்டிக்காக செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் மாறிட்டாங்க. ஸோ குழந்தைகளே, எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அதுல முழுமையான ஈடுபாடு, அர்ப்பணிப்பு அதுல இருந்தா, ஒழுக்கத்தோட நல்ல எண்ணத்தோட செஞ்சோம்னா நிச்சயமா அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னப்பா? ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன டேர்ம் நமக்கு? நம்ம உராய்வு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லைங்களா? ஃப்ரிக்ஷன்னா என்னது? உராய்வு விசை. உராய்வுங்கிறது நம்ம எதுக்கு எக்ஸாம்பிள்? நம்ம பூமியில நடக்கிறதே நம்ம உராய்வு விசையினால் மட்டும்தான். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால மாத்திரம்தான் நம்மளால என்ன பண்ண முடியுது? அழகா தரையில நடக்க முடியுது. எல்லா இடத்துலயும் நம்மளால இயல்பா நடக்க முடியுதா? வெட் ஃப்ளோர் இருக்கு, ட்ரை ஃப்ளோர் இருக்கு, காஞ்ச இடமும் இருக்கு, இதே மாதிரி ஈரமான இடமும் இருக்கு. சோ இதுல எதுல நமக்கு வேகமா நடக்கலாம்? வாசல்ல சாணி போட்டு காலையில அம்மா நல்லா மொழுகி இருக்காங்கன்னு சொன்னா நீங்க எப்படி நடப்பீங்க? ரொம்ப பொறுமையா அடி மேல அடி வச்சு நடப்பீங்க. இதே நல்ல வெயில்ல வேகமா எங்கேயாவது நடக்கிறோம்னு சொன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ட்ரையா தான் இருக்கும். ரொம்ப வேகமா நடக்கலாம். சோ ட்ரை பிளேஸ கம்பேர் பண்ணும்போது வெட் பிளேஸ்ல நமக்கு என்ன ஆகும்? அந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஃப்ரிக்ஷன் அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா வேகாம நடக்க முடியும். கீழே விழாம நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அதற்கு மெயின் ரீசன் நமக்கு ஃப்ரிக்ஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். 2 பொருள் ஒன்னோடு ஒண்ணு தொட்டுட்டு கரெக்டா இயங்கறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? உராய்வு அப்படின்னு சொல்றோம். ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னா when two or more bodies to contact, move or lend to move. 2 இடங்கள், 2 பிளேஸ், 2 பிளேசஸ் அப்படின்னா அது தரையாவும் இருக்கலாம், வேற எந்த பொருளாவும் இருக்கலாம். சோ அந்த 2 பொருள்களுக்கு நடுவுல மூவ்மெண்ட், கான்டாக்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? உராய்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ ஃப்ரிக்ஷன் கேன் ப்ரொடியூஸ், எதெல்லாம் அது உருவாக்குது? நமக்கு உராய்வு விசை அப்படின்னு சொல்லக்கூடியது எதெல்லாம் நமக்கு விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா, இயக்கத்தை எதிர்ப்பது. ரொம்ப வழுக்கிட்டே போறோம் அப்படின்னு சொன்னா, கிரிப்பா இருக்கக்கூடிய தரைனா டக்குன்னு என்ன ஆகும்? அந்த இடத்துல நம்ம நின்னுடுவோம் இல்லைங்களா? சோ opposes the motion. சோ opposes the motion அப்படின்னு சொன்னா இயக்கத்தை எதிர்ப்பது. இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொன்னா எதுன்னு கேட்டா நமக்கு இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேய்மானத்திற்கு காரணமாக வியர் அண்ட் டியர் ஆஃப் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னா தேய்மானத்திற்கு காரணமாக இருப்பது. ஒரு பொருள் தேயுது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அண்ட் தென் ப்ரொடியூசஸ் ஹீட், வெப்பத்தை உருவாக்குவது. வெப்பம் உருவாகுவது எப்படி? நமக்கு இந்த உராய்வு காரணமாக நீங்க பார்த்திருப்பீங்க, சினிமாலாம் நடக்கும்போதே ரொம்ப வேகமா நடக்கும்போது என்ன ஆகும்? கீழே தீப்பொறி வர மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா? பட் அது வந்துட்டு ரியல் ஃபேக்ட் இல்ல. பட் ஆனா அந்த மாதிரி கண்டிப்பாக உருவாகும். வேகமா ஒரு வண்டி வந்து என்ன ஆகுது? டர்ன் ஆகும்போது பாக்குறாங்க, ரொம்ப ஃபாஸ்டா வராங்க. ஒரு டர்னிங்ல வந்து அப்படி டர்ன் ஆகும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன ஆகும்? நமக்கு வெப்பம், தீப்பொறி என்பது உராய்வது. அந்த டயர் தேயும் போது என்ன ஆகும்? இந்த இடத்துல நமக்கு அந்த ஹீட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். வெப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல். சோ என்னென்ன மாதிரியான விளைவுகளை நமக்கு ஃப்ரிக்ஷன் உருவாக்குது அப்படிங்கிறது தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா, ஒன் இஸ் ஸ்டாட்டிக் அண்ட் தென் another one is staticனா நிலையா இருப்பது and then kineticனா மூவ் ஆகக்கூடியது. what are the two types of frictionsனா static friction and then kinetic friction. Frictions are divided into two types. One is static, another one is kinetic friction. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னா நமக்கு நிலை உராய்வு. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம்? நிலை உராய்வு. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது இயக்க உராய்வு, இயக்கத்தினால் உருவாகக்கூடியது. ஸோ திஸ் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனெட்டிக். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னப்பா? the friction experienced by the bodies which are at rest
எந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கக்கூடியது? ஓய்வு நிலையில் இருக்கக்கூடியது தான் நம்ம நிலை உராய்வு அப்படின்னு சொல்றோம். இயக்க உராய்வு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது? ஃப்ரிக்ஷன் எக்ஸிஸ்டிங் டியூரிங் த மோஷன் ஆஃப் த பாடிஸ். இயங்கக்கூடிய நிலை. ஸோ இயக்க நிலையில் இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்றோம்? இயக்க உராய்வு. இது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடியது. ஓய்வு நிலைன்னு சொல்லும் பொழுது ஓய்வாக இருக்குன்னு சொன்னா எதெல்லாம் ஓய்வா இருக்கு? எல்லா பொருள்களுமே the objects are rigidly எல்லா இடத்துலயும் பூமியில இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே ஓய்வு நிலையில இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வரும். கைனடிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு மூவ்மெண்ட் ஒரு பொருள் மற்றொரு பொருளோட மேல நழுவுறதோ அல்லது நகரதோ அந்த ரெண்டு பரப்புக்கும் நடுவுல வரக்கூடிய உராய்வு தான் நம்ம நழுவு உராய்வு. பொருளினுடைய இயக்கத்துல இருக்கக்கூடிய உராய்வு அப்படிங்கிறது தான். சோ இத நம்ம ரெண்டு உராய்வா நம்ம பிரிக்கலாம். இயக்க உராய்வு அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ரெண்டு வகையா பிரிக்கிறோம்னா ஒன்னு ஸ்லைடிங், அனதர் ஒன் இஸ் ரோலிங். ஸ்லைடிங் அண்ட் தென் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ மோஷன் நமக்கு இந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத ரெண்டு டிவிஷனா பிரிக்கலாம். தட் இஸ் ஸ்லைடிங் அண்ட் ரோலிங். நமக்கு நழுவு உராய்வு, இன்னொன்னு நம்ம அடுத்தது உருளக்கூடிய தன்மையோட இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உருளக்கூடிய உராய்வுன்னு சொல்லும் பொழுது உருளும் உராய்வு. ஸ்லைடிங் அப்படின்னா நமக்கு நழுவுதல். ஸ்லைட் பார்க்கெல்லாம் விளையாடுவோம் இல்லையா? ஸ்லைடிங்கிறது. ரோலிங் அப்படின்னா நமக்கு உருளக்கூடியது. பந்து அப்படிங்கிறது என்ன ஆகும்? தரையில விட்டா உருளக்கூடிய தன்மையோட இருக்கக்கூடியது. மேல இருந்து சறுக்கு மரத்துல நம்ம சறுக்கி வரோம் அப்படின்னு சொன்னா அது என்னது? ஸ்லைடிங். சோ இந்த இடத்துல ஒரு பொருள் நம்ம இல்லைன்னா சறுக்கு மரத்துல நம்ம வந்து விளையாடுறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த தளமாகப்பட்டது எப்படி இருக்கும்? வழுவழுப்பா இருக்கும். அதனால வேகமா என்ன பண்ணுவோம்? நகர்ந்துட்டே வந்துருவோம். பால் அப்படிங்கிறது என்ன ஆகும்? தரையில விட்டா உருண்டுகிட்டே போகும். தட் இஸ் உருளும் உராய்வு அப்படின்னு சொல்லலாம். சோ நழுவு உராய்வு, உருளுதல் அப்படின்னு ரெண்டு வகையா நம்ம வந்து இயக்க உராய்வா நம்ம பிரிச்சுக்கலாம். சோ ஒவ்வொன்றுமே எந்த மாதிரி தன்மையில இருக்கு? ஒரு தளத்தின் மீது ஒரு ஃப்ளோர் மேல இன்னொரு ஃப்ளோர், ஒரு சர்ஃபேஸ்ல இன்னொரு சர்ஃபேஸ் எப்படி கான்டாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோ சர்ஃபேஸ்ல நமக்கு வந்துட்டு மேல நழுவிட்டே போனா அத ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லலாம். ரோல் ஆயிட்டே இருந்தா தட் இஸ் ரோலிங் அப்படின்னு சொல்லலாம். சோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தேன் த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உருளும் உராய்வுங்கிறது நழுவு உராய்வை விட கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்லைடிங் அப்படிங்கிறது என்ன ஆகும்? நமக்கு வேகமா நகர்ந்துரும். உருளுங்கிறது உருண்டுட்டு உருண்டுட்டு தான் போயிட்டே இருக்கும் இல்லையா? சோ பொறுமையா தான் போகும். இந்த மாதிரி தான் நமக்கு நம்ம மூவ் பண்ணக்கூடிய நிறைய மெட்டீரியல்ஸ் எப்படி நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ திஸ் இஸ் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனல்னா என்னது? ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பொருளாகப்பட்டது இன்னொரு இடத்துல எப்படி நமக்கு நகருது அப்படிங்கிறது தான் மெயினா. ஃப்ரிக்ஷன் என்பது என்ன? நமக்கு உராய்வு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? தட் இஸ் கால்ட் ஆஸ் ஃப்ரிக்ஷன். எந்த மாதிரி பொருள்ல எப்படி அது உருளுது அப்படிங்கிற இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. தட் இஸ் ஷியர் ரியாக்ஷன். ஷியர் ரியாக்ஷன் அப்படின்னா என்னது? அவங்க என்ன பண்றாங்க? அந்த இடத்துல ஃபுல்லும் அந்த பொருளை புடிச்சு நகர்த்திட்டே போறாங்க. சோ மெஷின்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும்? நகரக்கூடிய தன்மையில இருக்கிறது தான். சோ நம்ம இழுத்து பிடிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும்? அந்த பாக்ஸ் ஆகப்பட்டது நகர்ந்துட்டே போறது. அதுதான் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது இது இழுக்கிறார். அப்ப இழுக்கும்போது என்ன ஆகும்? அந்த இடத்துல நமக்கு ஃபுல்லும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வெயிட்டா இருக்குன்னா நம்ம மூவ் பண்றோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரியான மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் அண்ட் தென் ஷியர் சொல்றோம். ஹியர் ஃப்ரிக்ஷன்லயே நமக்கு லெஸ் ஃப்ரிக்ஷன் மோர் ஃப்ரிக்ஷன். ஸ்மூத்தா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷன் கம்மி. சோ நிறைய ஈரமான தரைனா ஃப்ரிக்ஷனே இருக்காது. வேகமா வந்துருவோம் இல்லையா? இது வந்துட்டு என்ன பண்ணலாம்? வழுவழுப்பான தரை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்லாண்டிங்கா இருக்கு. இது ஒரு ஸ்லைடிங்னு எடுத்துக்கலாம். இது சொரசொரப்பான ஒரு தரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா திஸ் இஸ் ரஃப். சோ ஸ்மூத் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நமக்கு இந்த இடத்துல லெஸ் ஃப்ரிக்ஷனும், ரஃப் அப்படிங்கிறது ஃப்ரிக்ஷனை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறது தான் ரஃப்பான சர்ஃபேஸ் அப்படிங்கலாம்.
எஸ் ஹியர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா நிலையாக இருக்கக்கூடிய தன்மை இது இல்லையா. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங்னா அப்படியே நமக்கு ஸ்மூத்தா நகர்ந்துட்டே போகக்கூடியது. ரோலிங் ஃப்ரிக்ஷன், இந்த ரோல் இல்லையா, இப்போ ஒரு பெரிய ரோல் எடுத்து நம்ம ஏதாவது ஒரு பேப்பர் பண்டல் அல்லது கீழே இருக்கக்கூடிய கார்பெட் இதெல்லாம் ரோல் பண்றோம் அப்படின்னு சொன்னா உருட்டி விட்டா என்ன ஆகும், அப்படியே ரோல் ஆயிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரோலிங் மோஷன், திஸ் இஸ் ஸ்லைடிங் அண்ட் தென் தட்ல. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரி தன்மையில எப்படி இருக்கும். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம் நம்ம, நிலை உராய்வு, ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய பொருள்ல வரக்கூடிய உராய்வு தான் நம்ம நான் என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். தட் இஸ் மூமெண்ட், இயக்க உராய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. கைனடிக் அப்படின்னு சொல்லும்போது ஸ்லைடிங், ரோலிங் அப்படின்னு இதை ரெண்டு விதமா நம்ம அதனுடைய இதை டூ டிவிஷன்ஸ் ஃபார் கைனடிக் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம பார்க்கிறது factors affecting friction. What are the factors? என்னென்ன factors? Nature of the surface, applied force, contact area, motion of the object. So nature of the surface னா நம்ம பிக்சரை பார்த்தோமா, ரஃப் அண்ட் ஹார்ட் எப்படி இருக்கு, நமக்கு ரொம்ப ரஃப்பா இருக்கா ஹார்டா இருக்கா. அப்ளைட் ஃபோர்ஸ், எப்படி நம்ம அந்த இடத்துல கொடுக்குறோம் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து. கான்டாக்ட் ஏரியா, அந்த இடத்துல அந்த ஏரியா எந்த மாதிரியான தன்மையில இருக்கு. சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் தென் ஷேப். மோஷன்னா ஸ்லைடிங்கா ரோலிங்கா. ஸோ அதனுடைய நமக்கு வந்து ஃபேக்டர்ஸ்னா என்னென்ன பின் விளைவுகள், அது பாதிக்கக்கூடிய காரணிகள், பரப்பினுடைய தன்மை, பொருளினுடைய எடையை பொறுத்து அதனுடைய தொடு பரப்பு, எந்த அளவுக்கு அந்த பொருளினுடைய அளவு சைஸ் இருக்கு, ப்ராடா இருக்கா அல்லது சின்னதா இருக்கா என்ன அப்படிங்கறத பொறுத்து நம்ம பிரிக்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஃப்ரிக்ஷன். திஸ் இஸ் ஸ்லைடிங். இந்த இடத்துல என்ன ஆகும், வேகமா போறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், நிலையாக இருக்கக்கூடிய பொருள். ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது மூவ்மெண்ட் ஆகக்கூடியது. ஓகே, சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கிறது என்னது, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஃப்ரிக்ஷன். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ்? நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். What are the factors affecting the friction னா first one நம்ம பார்க்கிறது அதனுடைய நேச்சர், அந்த தரையினுடைய தன்மை. நேச்சர் ஆஃப் தட் பிளேசஸ், நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். மூவிங் ஆப்ஜெக்ட் ரஃப்பா இருக்கா அல்லது ஸ்மூத்தா இருக்கா, எந்த மாதிரி இருக்கணும். ஒன் இஸ் ரஃப் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன் ஸ்மூத். ரொம்ப வழுவழுப்பா இருக்கணும், இன்னொன்னு ரஃப்பா இருக்கக்கூடிய தன்மை, நமக்கு சொரசொரப்பா இருக்கக்கூடிய தன்மையில நம்ம இருக்கக்கூடியது. ஸோ அந்த தன்மை, அந்த பொருளின் அந்த தரையினுடைய நேச்சர் எப்படி, சொரசொரப்பா இருக்க பொருள்னா நமக்கு ரொம்ப கடினமா இருக்கும், ஆனா வழவழப்பா இருந்தா ஈஸியா நம்மளால மூவ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் இஸ் வெயிட் ஆஃப் த பாடி. எடை, எடையை பொறுத்து என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு குறள் இருக்கும் இல்லையா, மயிர்பீலியா இருந்தாலும் ரொம்ப அதிகமா ஏத்தினோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த வண்டி என்ன ஆகாது, நகரவே நகராது இல்லையா. ஒரு பைசைக்கிள்ல ஒரு சின்ன குழந்தைய வச்சு ஓட்டுறோம்னு சொன்னா ரொம்ப ஈஸியா ஓட்டிடலாம். ஆனா முன்னாடி 2 பேர் உட்கார்ந்து பின்னாடி நமக்கு வந்துட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பைசைக்கிள்ல 4 பேர் நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும், ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் ஆகும். பிகாஸ் வெயிட், அந்த வண்டியினுடைய நமக்கு வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆக, அல்லது பின்னாடி நம்ம ஒரு 200 கிலோ பொருளை நம்ம வச்சு சைக்கிளை மிதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப அதுவும் ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு நமக்கு எடை அதிகரிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஃப்ரிக்ஷன், உராய்வு என்பது நம்ம ரொம்ப பொறுமையா என்ன பண்ணுவோம், அந்த சக்கரத்திற்கும் ரோட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன்ங்கிறது நமக்கு அதிகமாகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். தட் இஸ் தேர்ட் ஒன். அதனுடைய தொடு பரப்பு. தொடு பரப்புனா குறிப்பிட்ட இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப அந்த இடத்துல நமக்கு வந்துட்டு தொடு பரப்புங்கிறது அதனுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு, பாக்ஸ் பெருசா இருக்கா அல்லது ப்ராடா இருக்கா, ரொம்ப அதிகமா இருக்கா அல்லது சின்னதா இருக்காங்கிறது தான். அதை பொறுத்து தான் அந்த உராய்வு என்பது நமக்கு மாறும். மிதிவண்டியினுடைய சக்கரம் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால உராய்வு குறைவான உராய்வாக இருக்கும். இதுவே ஒரு பெரிய, இது ரோட் ரோலர்னு எடுத்துக்கலாம். இது
பைசைக்கிள்னு எடுத்துக்கலாம். ஸோ பைசைக்கிள் டயர் எப்படி இருக்கும்? ரோட் ரோலரோட டயர் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான உராய்வுன்னு கொடுக்கும். இது பைசைக்கிளினுடைய டயர் ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ இந்த டயர் என்ன ஆகும்? அதிகமாக நமக்கு வந்து தேய்மானம் ஆகாது. ஸோ இதுதான் இந்த 3 ஃபேக்டர்ஸ் எந்தெந்த இடத்துல நமக்கு பாதிப்பு எதை வச்சுன்னு கேட்டா நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், வெயிட் அண்ட் தென் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ். Advantages and then disadvantages. What I'm going to explain with the help of the picture. ஸோ ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பார்க்கலாம், இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஐம் கோயிங் டு டெல். எதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்டா, உராய்வுங்கிறது எந்த ஒரு பொருளையும் என்னால உராய்வு இருக்கிறதுனால தான் நம்மால கிரிப்பா பிடிச்சுக்க முடியுது. பிடிக்கல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணவே முடியாது, நமக்கு அந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணவே முடியாது. நம்மளால பிடிச்சுக்காம இருந்தா நடக்கவே முடியாது. அதே மாதிரி எழுத முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால செய்யவே முடியாது. அந்த மாதிரியான செயல் தான் நமக்கு மெயினா ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் நடக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, ஓடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கு. அண்ட் தென் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுதான் தீப்பெட்டி. தீப்பெட்டி உராயும் பொழுது என்ன ஆகும்? நமக்கு நெருப்புங்கிறது வரும். அதே போல டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னா ஃப்ரிக்ஷன்ங்கிறது நமக்கு எந்த மாதிரியான ஸ்பேஸ்ல இருக்கோ அது தகுந்த மாதிரி இயந்திரங்களுடைய அமைப்பு, அதனுடைய வீல்ல இருக்கக்கூடிய பல் சக்கரம் சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரியான அமைப்பை நம்ம சரியானபடி மெயின்டைன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? நமக்கு தேய்மானம் என்பது அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அமைப்பை பொறுத்து உராய்வை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதிகமாக அந்த இடத்துல என்ன ஆகும்? எனர்ஜிங்கிறதும் நமக்கு வேஸ்ட் ஆகும். அது போல ஹீட் ப்ரொடியூஸ் ஆனாலும் அதிகமாக உராய்வு ஏற்படும் பொழுது நமக்கு வெப்பம் அதிகமா உருவாகும் போது பொருளினுடைய தேய்மானம்ங்கிறதும் நமக்கு அதிகமாகும். ஓகே, சோ இதெல்லாம் தான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இப்போ நம்ம பார்க்க போற ஒரு சிமுலேஷன் பாருங்க. அதன் வழுவழுப்பு தன்மை அப்படிங்கிறது எப்படி நமக்கு வந்து இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நேச்சர் தான் பாருங்க இந்த சிமுலேஷன்ல கொடுத்துருக்காங்க. see here, இங்க என்ன இருக்கு? நமக்கு ஒவ்வொரு வகையான பிளேசஸ், எர்த் அண்ட் தென் மூன், யுரேனஸ், சட்டன் ஒவ்வொரு பிளானட்ஸ்லயும் இருக்கக்கூடியது. ஸோ இதுல 2 ஆப்ஷன்ஸ் லிக்விட் கொடுத்துருக்காங்க. எப்படி மூவ் ஆகும்? ஒன் இஸ் கிளிசரின், அனதர் ஒன் இஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கேஸ் ஆயில். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பாலை இதுல இன்சர்ட் பண்றோம். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது உள்ள போடும்போது அந்த பாலாகப்பட்டது எப்படி நமக்கு உள்ள நழுவுது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு இந்த மிஷின் நமக்கு எந்த அளவை காட்டுது? ஸோ ஷோ த ரிசல்ட்டுங்கும் போது நமக்கு 0.95 இந்த பிளேஸ்ல என்ன ஆயிருக்கு? ரொம்ப வேகமாக அது நகர்ந்து வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஆக்சுவலி திஸ் இஸ் கிளிசரின். ஸோ கிளிசரின் அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது? ரொம்ப வேகமா அந்த இடத்துல நழுவி வந்துருது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம எடுக்கிறது கேஸ்ட்ரோ ஆயில். ஸோ அந்த டயாமீட்டர் சைஸை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கேஸ்ட்ர் ஆயில்ல இந்த பால் எந்த அளவுக்கு நழுவுது? கேஸ்ட்ர் ஆயில்ங்கிறது எப்படி போகும்? ரொம்ப ஸ்லோவா போகுது பாத்தீங்களா? ஸோ என்ன டைம் ஆயிருக்கு நமக்கு இந்த இடத்துல பாருங்க. எஸ், 0.65 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி டயத்துல வந்துருக்கு. ஸோ ஒவ்வொரு தன்மை நமக்கு வந்துட்டு நம்ம பாகியல் விசை பார்த்தோம், உராய்வு விசை அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ பாகியல் தன்மை அப்படிங்கிறதுக்கும் இந்த இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அல்லது எவ்வாறு அந்த பொருளாகப்பட்டது எந்தெந்த பிளேஸ்ல அது நகருது, அதனுடைய நேச்சரை பொறுத்து அப்படிங்கிறதுக்கும் இந்த சிமுலேஷன் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். இது நம்ம இப்போ இந்த பாடத்துல படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பாடத்துல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். விசையும் அழுத்தமும் அப்படிங்கிற லெசன்ல நம்ம பார்க்குறோம்.
Yes, first question, what is the SI unit of force? What is the SI unit of force? Pascal, Joule, நியூட்டன், வாட். விசையின் SI அலகு பாஸ்கல், ஜூல், நியூட்டன், வாட். இந்த ரெண்டு செஷன்ல நம்ம பார்த்த போர்ஷன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ ப்ளீஸ் நீங்க நடத்தும் போது கண்டிப்பா அதை கவனிச்சிருந்தீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு நடத்தியிருந்தாலும் ரொம்ப ஈஸியா இது எல்லா கேள்விகளுக்கும் நம்மால என்ன பண்ண முடியும், கரெக்டான பதில சூஸ் பண்ணி எழுதுங்க. SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்ங்கிறது தான் முதல் கேள்வி. கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதுங்க. The force that opposes the motion of an object is gravitational force, muscular force, frictional force, magnetic force. ஒரு பொருளினுடைய இயக்கத்தை எதிர்க்கும் விசை ஈர்ப்பு விசையா, தசை விசையா, உராய்வு விசையா, காந்த விசையா? ரொம்ப எளிது. ஜஸ்ட் அப்ப நம்ம வந்துட்டு ஜென்ரலா என்ன புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் தான் இது. நம்ம இந்த பாடத்துல எதை பத்தி படிச்சிருக்கோம், என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம், எதை பத்தி அப்படிங்கிறது தான் அது ரிலேட்டடா இந்த கொஸ்டின். The pressure exerted by liquid increases with decrease in depth, increase in depth, decrease in density, increase in surface area. திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தம் எதனுடன் அதிகரிக்கும்? ஆழம் குறைவதால், ஆழம் அதிகரிப்பதால், அடர்த்தி குறைவதால், அல்லது மேற்பரப்பு அதனுடைய மேற்பரப்பு அதிகரிப்பதால். ஸோ அதனுடைய அழுத்தம்ங்கிறது எப்போ நமக்கு அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இதுவும் நம்ம படிச்ச இந்த லெசன்ல வந்த கான்செப்ட். The upward force exerted by a liquid on a submerged object. ஸோ சப்மர்ஜ்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா என்ன வரும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸா, பயான் ஃபோர்ஸா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸா, நார்மல் ஃபோர்ஸா? திரவத்தால் மூழ்கிய பொருளின் மீது மேல் நோக்கி செலுத்தப்படக்கூடிய விசை ஈர்ப்பு விசை, மிதப்பு விசை, உராய்வு விசை, செங்குத்து விசை. ஸோ இந்த 4 விசைகள்ல எந்த விசை? இதையும் நம்ம கரெக்டா என்ன பண்ணினோம், கான்செப்ட் ஒவ்வொரு சப்ஹெட்டிங் படுக்கும் போதும் கரெக்டா இதுக்குண்டான எல்லா ஆன்சருமே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு இதனுடைய ரைட் ஆன்சர் தெரியும். The pressure at a point in a fluid at rest is the same in all direction. This is known as Archimedes principle, Pascal's law, Newton's law, பெர்னாலஸ் பிரின்சிபல். ஓய்வுல இருக்கக்கூடிய ஒரு திரவத்துல ஒரு புள்ளியில உள்ள அழுத்தமாகப்பட்டது எல்லா திசைகளிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். இது எவ்வாறு அறியப்படுகிறது? ஆர்கிமிடிஸ் தத்துவம், பாஸ்கல் விதி, நியூட்டன் விதி, பெர்னாலிஸ் தத்துவம். எக்ஸாம்பிளோட நம்ம ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்டா நிறைய பார்த்தோம் இல்லையா? அதுல வந்த அந்த கான்செப்டுக்கு உண்டான கொஷின் தான் இது. என்ன விதிங்கிறத சூஸ் பண்ணுங்க. நாம் உயரத்திற்கு செல்ல செல்ல வளிமண்டல அழுத்தம் அதிகரிக்குமா, குறைகிறதா, அதே அளவில் உள்ளதா, முதலில் அதிகரித்து பின்னர் குறைகிறதா? As we go up an attitude, the atmospheric pressure increases, decreases, remain the same, first increases, then decreases. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி எது? வெப்பமானி, அம்மீட்டர், பாரோமீட்டர், வோல்ட்மீட்டர். Which instrument is used to measure atmospheric pressure? தெர்மாமீட்டர், அம்மீட்டர், பாரோமீட்டர், வோல்ட்மீட்டர். வளிமண்டல அழுத்தத்தை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதை அளவிட என்ன கருவி அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். அழுத்தம் அப்படிங்கிறது என்ன? எதை அழுத்தம் நம்ம வரையறுக்கிறோம்? ஓரலகு பருமனுக்கு செயல்படும் விசையா, ஓரலகு பரப்புக்கு செயல்படும் விசையா, ஓரலகு நேரத்திற்கு செயல்படும் வேலையா, ஓரலகு நிறைக்கான ஆற்றலா? வாட் இஸ் பிரஷர் டிஃபைன்ட் அஸ் force per unit volume, force per unit area, work per unit time, energy per unit mass. So pressure அப்படிங்கிறத எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்? Which of the following is an example of contact force? Magnetic force, gravitational force, frictional force or electrostatic force? எது தொடு விசைக்கான எடுத்துக்காட்டு? காந்த விசை, ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, நிலைமின்னேல் விசை. எது நமக்கு தொடு விசைன்னா என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. When an object floats, the buoyant force is
greater than its weight, less than its weight, equal to its weight or zero. பொருள் மிதக்கும் பொழுது அதனுடைய மிதப்பு விசை அந்த எடையை விட அதிகமா இருக்குமா அல்லது குறைவாக இருக்குமா, சமமா இருக்குமா அல்லது ஜீரோ பூஜ்ஜியமாக இருக்குமா? சோ இது எல்லா கேள்விகளுமே நம்ம இந்த விசையும் அழுத்தமும் அப்படிங்கிற பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட கேள்விகள் தான். ரொம்ப எளிதான கேள்விகள். ஸோ ப்ளீஸ் ரைட் த ரைட் ஆன்சர் ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ். ஓகே, இன்னைக்கு நடத்தின கான்செப்டை வீட்டில் படிச்சுட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.